ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற திருமாணிக்கம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நந்தா பெரியசாமி இயக்கியிருக்கிறாரு. ராஜா செந்தில், சித்தா கோபாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் ஜிபி ரவிக்குமார் மூவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனியுடன் இணைந்து அனன்யா, பாரதி ராஜா, வடிவுக்கரசி, இளவரசு, சாம்ஸ், தம்பி ராமையா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக எல்லையில் அமைந்துள்ள குமுளியில் லாட்டரி கடை நடத்தி வருகின்றார் சமுத்திரக்கனி. மனைவி அனன்யா மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றார். 2 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தைக்கு பேச்சு சரியாக வராது. சரி செய்ய லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக வாழ்ந்து வருகின்றார் சமுத்திரக்கனி. அவரிடம் பாரதி ராஜா தன் குடும்ப சூழ்நிலையை சொல்லி சில லாட்டரி சீட்டுகளை வாங்குகின்றார். லாட்டரி சீட்டுக்கு பணம் கொடுக்க அவரது பையில் கையை விடும்போது தான் தெரிகிறது தன் பணத்தை எங்கேயோ தவற விட்டுவிட்டது. பணம் தொலைந்ததை தெரிந்து அழுகின்றார். சமுத்திரக்கனி அவரது சூழ்நிலையை தெரிந்து சீட்டை எடுத்து செல்லுங்கள், நாளை வரும்போது பணம் கொடுங்கள் என்கின்றார். பாரதி ராஜா சீட்டை பத்திரமாக வையுங்கள், நாளை வருகிறேன் என்கின்றார். சூழ்நிலை தெரிந்து பாரதி ராஜாவுக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து அனுப்புகின்றார். இந்த சூழ்நிலையில் பாரதி ராஜா வாங்கிய சீட்டுகளில் ஒரு சீட்டுக்கு 1.5 கோடி விழுகின்றது. அப்போதுதான் சமுத்திரக்கனியின் நேர்மைக்கு சோதனை வருகின்றது. சமுத்திரக்கனியின் மனைவி அனன்யா மற்றும் உறவினர், குடும்பத்தார் என எல்லோருமே சமுத்திரக்கனியிடம் பாரதி ராஜா லாட்டரி சீட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை, அதனால் பரிசு விழுந்த லாட்டரி பணம் நமக்குத்தான் சொந்தம் என சொல்ல, சமுத்திரக்கனியோ லாட்டரி சீட்டை பாரதி ராஜாவிடம்தான் கொடுப்பேன் என சொல்ல, பணம் 1.5 கோடி கொண்டு வரவில்லை என்றால் குழந்தைகளுடன் செத்து விடுவோம் என்று மனைவி சொல்ல, நேர்மையான சமுத்திரக்கனி என்ன முடிவு எடுத்தார்? பணத்தை பாரதி ராஜாவிடம் கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய நேர்மையை தக்க வைத்து கொண்டாரா என்பதே இந்த படத்தின் மீத கதை. சமுத்திரக்கனி சிறப்பாக நடித்துள்ளார். அவரது மனைவியாக அனன்யா நடிப்பில் அசத்தியுள்ளார். பாரதி ராஜா பெரியவராக வாழ்ந்துள்ளார். இளவரசு, கருணாஸ், தம்பி ராமையா, சாம்ஸ் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். விஷால் சந்திரசேகரின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. எம். சுகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். நேர்மையாக வாழும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லி குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படமாக கொடுத்துள்ள இயக்குனர் நந்தா பெரியசாமிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.